நால்வரும் சதியாலோசனை செய்ய போகிறோம். ஆகையால் வேறு யாரும் இன்று என் சபைக்கு வர வேண்டாம் என்று கண்டோல போட்டுவிடு. உண்மையாடா நீ தமக்கு போடு. நான் சொல்றேன். நீ தமுக்கடி நான் சொல்றேன். வர்றதுக்காடா நான் சொல்றேன் நீ செய்டா. சரிடா. டிடு டிடு இப்ப எங்க பாரு நீ நானும் சம்சா சுட்டி ஏத்துன்னு வந்தா சம்சா ஏத்தாந்துக்கிறேன். யாரையா எங்க பேத்து மாற என்னது எங்க 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 ஏத்து மாற செவுட்டுக்காத என்ன சொல்லி தொலையாடா. அடடா இங்கடா அட மறுபடியா எங்க எங்க போற நானா மகாராணிக்கு சம்சா கொடுக்க போறேன். அட பாவி இன்னைக்கு போக கூடாது. டேய் சம்சா மேல மகாராணிக்கு ரொம்ப உசுரு. கோட்டை கட்டியா நான் கட்டியா அது வச்சின கொண்ட அது வீட்டுக்கு போனி ஏய் யாரவா டேய் குமாரா சுண்டல் சுண்டல் யாங்க யாங்க ஓட்டாடி சுண்டல் யாங்க யாங்க வாங்க சுண்டல் சுண்டல் நாமா மிச்ச வேற சுண்டல்லாம் சாப்பிட்டு கால் அப்படிக்குது டேய் இங்க எங்கடா நான் பாத்து இருந்தானே
வந்துடுறா. ஏய் ஏய் சுண்டல் வாங்கிட்டியாவா? என்னடா சுண்டல்? தேங்காய் சுண்டலா? தேங்காய் மாங்காய் மாங்காய் பட்டாணி பெட்டானியா? ஏய் பட்டாணி பட்டானியா? ஆமா. அது என்ன கருப்பா எனக்கு தேவை. நாளைக்கு வந்துரு நீ. நாளைக்கு வா. நம்ம மகாராணி கிட்ட கொடுக்கணும். ஏய் கோபுறாதீங்க. நான் கூட்டிட்டு வந்துறேன். போகிறார்கள். அவர்களுக்கு சமானமாக யாரை சொல்லலாம்? இன்னும் சில நாளைக்குள் உலகெல்லாம் அவர்களே ஆளுநர் போல தெரிகிறது. அப்படியா? ஆமாம்.
சிங்கம் குகைக்குள் ஒடுங்கி இருந்தால் யானை மேல்கள் தரிக்காதா? ஆமாம். அதை போல் நீ சும்மா இருந்தால் பாண்டவர்கள் அடித்ததாட்டம் அப்படியா தம்பி? பகல் காலத்தில் சூரியன் முன்னே சந்திரன் மகிழ்வை தெரியாது போல பாண்டவர்கள் தங்கள் ஆட்சியில் துணை செய்யலாம். அப்படியா? ஆமாம். இதற்கு என்ன செய்யலாம்? ஆமீது மெய்தான் தம்பி அடங்கினா விரும்பமானா. ஆமீது மெய்தான் தம்பி அடங்கினா விரும்பமானா. பூமியை முழுதும் தர்ம புத்திரனே அரசுகிறான். இனி நாம் சும்மா இருக்கலாகாது. அந்த தர்ம புத்திராதிகளை எந்த விதத்திலேயும் வெல்லும்படிக்கு ஒரு உபாயத்தை தேடி சொல்லி
நான் இருக்கும்போது இல்லாத வார்த்தை பாத்திமே சொல்லுங்க அண்ணா. ஒரு இணையுடன் பாண்டவரை கொல்ல கர்ணனோ இங்கே இருக்கும் போது மறுகண்ணு மாமனன்னு வஞ்சனை விஷயங்கள் என்ன சாரமில்லாத வார்த்தை இச்சபையில் பேசலாமா? என் வீரத்தை பற்றி நீ பேசாதி. நீ போயா போயா மாமா நீங்க சொல்லுங்கள் மாமா. அப்படி கேளு நான் சொல்றேன்.
அந்த உபாயத்தை நன்றா தெரிய சொல்ல வேண்டும் என் மாமா. சொல்றேன். மண்டபம் ஒன்று செய்து மாற்றாங்க மண்டபத்தை